வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஆடி மாத பலன்கள் தாங்க பார்க்க போறோம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க, எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுறாங்க, எந்தெந்த கிரகங்கள்னால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாவே பாருங்க, இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியில போய் உட்கார்றாரு. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்னி செவ்வாய் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு கண்ணியில செவ்வாய் இருக்கு அப்படின்னா திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. பியாண்ட் தட் குருவும் சுக்கிரனும் இணைவு அப்படின்றது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாருங்க, நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் இந்த ஆடி மாதத்துல நடக்க போகுது. இது என்னென்ன மாதிரி நற்பலன்கள் சட்டுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க பாருங்க, 7 நாட்டு சனியில இருந்து இப்பதான் விடுபட்டு வெளியே வந்திருக்கீங்க இல்லைங்களா? மார்ச் மாசம் 29ஆம் தேதி தான் சனி பகவான் பயிற்சியாகி உங்களுக்கு சகாய சனியா வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு, குடும்பஸ்தானத்துல ராகு, குடும்பத்துல சில பல பஞ்சாயத்துக்கள் இருக்கதான் செய்யும். ஆனா குருனோட பார்வை இருக்கு, ஓவர் கம் பண்ணிடுவீங்க. 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சனி. அதுதான் சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகாய சனியா வந்திருக்காரு. இந்த சகாய சனியா வந்திருக்க சனி பகவான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. எங்களுக்கு எல்லா விதத்திலயும் குட் லக், ஃபார்ச்சூன், ஹெல்ப் அப்படின்றது பண்ணக்கூடிய சனி பகவான் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அப்ப எங்களுக்கு பெரும் அளவுக்கு சனியினோட ஒரு பிளஸ் அப்படின்றது மைனஸா போயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அவர் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த 4.5 மாத காலகட்டம் ஏறக்குறைய 137 நாட்கள் ஒரு 80 ரூபாய் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். உங்க ராசியாதிபனே தான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாது, லைட்டா ஒரு இம்பாக்ட் அவ்வளவுதான். ஆனா பெரிய பிளஸ் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவன் பாருங்க உங்க சுயஸ்தானத்துக்கு அதிபன். சுயஸ்தானத்துக்கு அதிபன் அப்படின் போது நிறைய மகர ராசி அன்பர்கள் தன்னைத்தானே மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நிறைய கனவுகள், நிறைய ஆசைகள், நிறைய நிறைவேறாத ஆசைகள் அப்படின்றது இருக்கும். என்ன நான் உதாரணத்துக்கு என்ன, நான் நீட்டா வச்சுக்கணும், டீசெண்டா வச்சுக்கணும், அட்ராக்டிவா வச்சுக்கணும். கேர்ள்ஸ் இருக்கீங்கன்னா நல்ல கலரிங் பண்ணிக்கணும், நல்ல என்ன செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும், என்ன நல்ல அட்ராக்டிவா மாத்திக்கணும், இப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலது, நிறைய ஆசைகள் ரொம்ப நாளா இருந்துச்சு, ரொம்ப நாளா நிறைவேறவே இல்லை, அதுல ஒரு சிலது இந்த காலகட்டத்துல நிறைவேறும், இந்த ஆடி மாசத்துல நிறைவேறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபனும் அவன் தான் பாத்தீங்கன்னா சனி பகவான். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி பகவான் அதிபன் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின் போது குடும்பம் சார்ந்து எனக்கு பல ஆசைகள் இருந்துச்சு. என் பிள்ளை என் பேச்சு அப்படியே கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்லறதுக்கு முன்னாடி என் புள்ள படிக்கணும், நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் எள்ளுன்னா என்னையா நிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லா அம்மாக்கும் ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும். பாத்தீங்கன்னா நான் சொல்ற பேச்சு அப்படியே கேட்கணும், என் வாக்குக்கு மரியாதை கொடுக்கணும், எனக்கு வசதி வாய்ப்பு நல்லா வரணும், நிறைய அதிர்ஷ்டம் வரணும், 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சா 100 ரூபாய் வரணும், இப்படின்னு எல்லாம் நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல சில பல ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் பாவம் சுகதாயாஸ்தானத்துல கிரகம் இல்ல, 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சுக்கிரன். இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சுக்கிரன்னா என்னன்னா, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், சொத்து பத்து ஏதோ நம்ம நல்லது செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதனோட பிரதிபலிப்பை அனுபவிக்க கூடிய காலகட்டம் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும். ஆடி 10 சுக்கிரன் 5ல இருந்து 6க்கு போறாரு, குருவோட இணையிறார். அப்ப குருவோட இணையறது அப்படின்றது மகாலட்சுமி லோகம். இதுவும் ஒரு விதமான பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா ராசிகளுக்குமே. அதுக்கப்புறம் 7ல சூரியன் புதனோட காம்பினேஷன், 7ல இருக்க சூரியன் களத்திரஸ்தானத்துல சூரியன் அப்படின்னும் போது நம்மளோட பார்ட்னர், அது பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, நம்மள கொஞ்சம் ஓவர்டேக் பண்ண பார்ப்பாங்க, ரொம்ப ஆளுமையா இருப்பாங்க, கொஞ்சம் அடமெண்டா பேச பார்ப்பாங்க. நம்ம அனுசரிச்சுட்டு போறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 7ல இருக்க புதன் வக்ரகதியிலேயே இருக்கார். ஆடி மாதம் 2ஆம் தேதி புதன் வக்ரம் அடைகிறாரு. ஆடி மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே இருக்காரு. ஆடி மாதம் 26 தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்ப புதன் வக்ரகதியிலே இருக்கிறது அப்படின்றது படிக்கிற பிள்ளைங்க படிப்புல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். 8ஆம் பாவம் துஷ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு. அப்ப சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன சர்ஜரிஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா ஆடி 12 8ல இருக்க செவ்வாய் 9க்கு வந்துடுறாரு. 9க்கு வந்தா பாக்கிய செவ்வாயா மாறிடுறாரு. பாக்கிய செவ்வாயா வர்றதுனால ஆடி 12ல இருந்து சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்றது வாங்குறது அப்படின்லாம் நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஆடி மாதம் 12ல இருந்து ஆடி மாதம் 30 வரைக்கும் தாராளமா செய்யலாம். ஆக இந்த ஆடி மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. சனி வக்ரம் ஆகி இருக்கிறத பெருசா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுக்கிரன் குருனோட இணைவு இது பாருங்க பெரிய பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி பாக்கிய செவ்வாயும் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இருந்தாலும் வழிபாடுன்னு ஏதாவது சொல்லுவீங்களேங்க, அந்த விதத்துல மகர ராசி என்பர்களுக்கு எங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா, சனி சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குங்க. அதை பாருங்க, முடியும்னா தினம்தோறும் பாராயணம் பண்ணலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் முருகர் கோயிலுக்கு போங்க, முருகரை வழிபாடு பண்ணுங்க, நிறைய நற்பலன்கள் அப்படின்றது சாலிடா கிடைக்கும். இப்ப நான் சொன்னது பாருங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான பலன்கள். இது 50% தாங்க. 100% உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா அது 50%, இது 50%. சுய ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க, முக்கியமா சனி என்ன பாவத்துல இருக்கா, என்ன தசையில நீங்க இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முழுசும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதாவது முழு பலன்களையும் நீங்க ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணிக்க முடியும், சுய ஜாதகம் இதை வச்சு. இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கோங்க, நாங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் பார்க்கணுங்க, உங்ககிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க, 9994366066. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ, வாழ்த்துக்கள்.